தவக்கால சிந்தனையின் 26ஆம் நாள். கிறிஸ்துவில் நாம் ஒன்றிணையும் பொழுது, அவரது பாடுகளை குறித்து தியானிக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சாதாரண மனித ரூபமான சில காரியங்களை குறித்து இறைவனும் மிகவும் பலவீனமாகிறார். கெஸ்தமனி தோட்டத்தில் அவர் பாடுபடுவதற்கு முன்பாக ஜெபம் செய்கிறார் அல்லவா? அப்பொழுது அவருக்குரிய மனநிலையை நாம் சாதாரண ஒரு மனிதரின் மனநிலையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆகையால் தான் அங்கே அருளப்பர், யாகப்பர், ஆயப்பரை அழைத்து கொண்டு என்னோடு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களால் அது முடியவில்லை. எந்த அளவிற்கு இயேசு கஷ்டப்படுகிறார் என்றால், தந்தையே கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று ஜெபிக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் பாருங்க. அவரால் முடியல. இந்த ஒரு மக்களுக்காக என்னால் பாடுபட முடியுமா? என்னால் இவர்களுக்காக உயிர் நீக்க முடியுமா? மீண்டும் பாவத்திலிருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக உயிர் பெற்று எழ முடியுமா? நான் எப்படி இந்த துன்பக்களத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றெல்லாம் கடுமையாக அவர் பாடுபட்டு கடுமையாக சிந்தித்து துளிகளை இரத்த துளிகளாக இறைவன் வெளியேற்றுகிறார். அவரால் இதுக்கு மேல பாடுபடவே முடியாது என்ற ஒரு சிந்தனை அவருக்குள்ளாகவும் இருக்கிறது. ஆனால் அதோடு முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், இருந்தாலும் தந்தையே, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி இது நடக்கட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு வானதூதர் இடர்படுகிறார். அவரோடு உரையாடுகிறார். மீண்டும் ஜெபத்தின் மூலம் பலம் பெற்றவராக கிறிஸ்து விரைந்து வருகிறார். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறார். இன்னுமா உறங்குகிறீர்கள்? எழுந்திரிங்க, என்னைய காட்டி கொடுப்பதற்காக ஜூடா தயாராக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஜூடா அங்கு வருகிறார். யூதாசை பார்த்து இயேசு கேட்கிறார், மணுமகனை முத்தமிட்டா காட்டி கொடுக்க போகிறார். எந்த அளவிற்கு ஜெபத்தை முடித்த பின்பாடு இயேசு வலிமை பெற்றிருக்கிறார் என்று பாருங்கள். இதற்கு முன்பாக இத்துன்ப காலம் கூடுமானால் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னவர் இப்பொழுது தனது எதிரியை பார்த்து நேருக்கு நேராக கேட்கிறார் ஜூடாவிடத்தில், முத்தமிட்டா நீ மணுமகனை காட்டி கொடுக்க போகிறார். அந்த வல்லமை, அந்த ஆற்றல், அந்த தைரியம் ஜெபத்தின் மூலமாக இறைவன் பெற்றுக்கொண்டார். பிசாசானவன் நம்மை குறித்து பழமையான நம் இதற்கு முன்பாக செய்த, இறந்த காலத்தில் செய்த பல காரியங்களை நினைவு கொண்டு வருவான். உனக்கு தகுதி கிடையாது, நீ ஒரு பாவி, நீ ஒரு மோசமான காரியத்தை செஞ்சிருக்கிற, இதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, இறைவன் உன்னை தேர்ந்தெடுக்க கிடையாது என்பதான எதிர்மறையான பல எண்ணங்களை கொண்டு வருவான். அதுதான் அவனுடைய தந்திரம். ஆனால் ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவானவர் இப்படியாக சொல்லுகிறார். பவுல் எழுதிய கடிதத்தில், கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது அனைத்தும் புதியவனாக்கப்படுகிறது, பழமை ஒளிந்து போகிறது, புதியவனாகிறது என்கிறார். நாமும் புதியவர்களாக மாறுவோம். கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து இருக்கின்ற பொழுது எல்லாம் புதியவையாக இருக்கின்றது. பழைய கஷ்டங்களை பற்றி, பழைய வேதனைகளை பற்றி, பழைய பாவ காரியங்களை பற்றி, பழைய இருளான வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கவே கூடாது. ஏனென்றால் பவுல் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கின்ற பொழுது அனைத்தும் புதியவனவாக மாறுகிறது. ஜெபத்தின் மூலமாக நாம் நமது உடைந்த மனநிலையை, இருளான வாழ்க்கையை விட்டுவிட முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் புதிய வாழ்வு வாழ முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த பாடலை தியானிப்போம். இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையே நாங்கள் மறக்க விடு, எம்மையே நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோம்,